Assalamualaikum. Welcome to Foodie with Venu channel. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வெச்சுக்கிடுங்க. நான் இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல வந்து மந்தி பிரியாணி செய்ய போறேன். அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க friends போலாம். இந்த மந்தி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மந்தி நம்ம வந்து செய்கிறதுக்கு இன்ஸ்டன்ட் மந்தி கிட்டு வந்து நான் வந்து 185 ரூபான்னு இது வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எப்படி செய்யணும்னு இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மலையாளத்துலேயும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு ட்ரை லெமன் கொடுத்துருக்காங்க, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து 5 ஸ்டார் மந்தி மசாலா வந்து இதில் கொடுத்துருக்காங்க, அதையும் இதில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து கீ ஒரு பேக்கெட், அதையும் இதில் எடுத்து வச்சிடலாம். மேகி கியூப் 1 மந்திக்கு நம்ம போடுறதுக்காக இதில் கிட்டில் இருந்த திங்ஸ் எல்லாம் தான் நான் எடுத்து வைக்கிறேன். இப்போ ஒரு பாக்கெட்டு அரிசி, இந்த பாக்கெட் அரிசி வந்து 1 கிலோ. இந்த அரிசி ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இந்த பவுலில் தட்டி வச்சிடலாம். இப்போ இந்த அரிசி வந்து 1 கிலோ அளவாக்கும். இப்போ நான் இதில் வந்து பாதி தான் எடுத்து செய்ய போகிறேன். இது வந்து மெஷரன் கப் அளவு 250 கிராம், 1/4 கிலோ கப்பு. நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த பவுலில் எடுத்து வச்சேன். இதுக்கு 2 கப் அரிசி நம்ம எடுக்கலாம். ரெண்டு கப்பு எடுத்தாச்சு. இந்த அரிசியை நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இப்போ 2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் வந்து பெரிய பீஸாக தான் வந்து கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி தண்ணி விட்டு ஊற வைக்கும்போது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஊற வச்சுக்கிடுங்க. 40 நிமிஷம் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 40 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கர்லன்னா பாத்திரம் எடுத்துக்கிடுங்க. ஏதாவது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு நான் இப்போ குக்கரில் இப்போ வந்து நம்ம கிட்டுக்கு உள்ளாடி இருந்த கீயை தான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 2 பல்லு பூடும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் நான் வந்து இடித்து எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அது கூட ஒரு ட்ரை லெமன் சேர்த்துடலாம். இஞ்சியும் பூடும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கிடுங்க. ஆனால் நம்ம இப்படியெல்லாம் சேர்த்தாதான் பிரியாணி கப்ஸானாலும் மந்தினாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுங்க, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு மேகி கியூப் வந்து நான் 2ஆக உடைச்சி இதில் போட்டிருக்கேன். ஒரு 10 மிளகு எடுத்து 1/2 டீஸ்பூன் வந்து இடித்து கல்லில் சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மந்தி மசாலா பவுட்ரு நம்ம பேக்கெட் இருந்தில்ல, அதில் வந்து நான் பாதி தட்டியிருக்கேன். ஏன்னா 1/2 கிலோ அரிசி தானே, அதனால் பாதி எடுத்துருக்கேன். பாதின்னு சொல்லும்போது ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணது கூட நம்ம வந்து சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்து போட்டுடலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து இதில் சேர்த்துக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து
நல்ல கொதிச்ச தண்ணி எந்த பாத்திரத்துக்கு நம்ம அரிசி எடுத்து வச்சுருந்தோமோ 2 பாத்திரம் தண்ணி நம்ம விட போகிறோம். இந்த பாத்திரத்துக்கு தான் நான் 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருந்தேன் அளந்து. இப்போ அதை இதில் விட்டுறேன். சால்ட் வந்து 1/2 டீஸ்பூன் விடப்பா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு செக் பண்ணலாம். கொதிச்சதுக்கப்புறம் செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்துட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. சிக்கன் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி அரிசி நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வடிகட்டின அரிசியை நம்ம வந்து இதில் போட்டு விட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். விசில் எடுத்துட்டு மூடி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து கொஞ்சம் கிளறி விட்டு மீடியமாக வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்து இதில் எடுத்து ரைஸுக்கு மேலே வச்சிடலாம். ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருங்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். குக்கரை மூடி இப்போ 2 விசில் போட்டு எடுக்கலாம். இந்த தாவூத் அரிசி மாதிரி இந்த ரைஸ் வந்து சீக்கிரம் வேகாது. அதனால் 2 விசில் போட்டு எடுத்துடலாம். ப்ரெஷரெல்லாம் அடங்கிடுச்சு. இதை எடுத்து விட்டுடலாம். எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பக்காவாக செட் ஆகிருக்கு. இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். இந்த தாளால் நம்ம ரைஸ் வந்து தட்டி வச்சிடலாம். கேஷ்யூநட் முந்திரி வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் கீயில். இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்துட்டு நம்ம இதுக்கு மேலோட போட்டுடலாம். இதுக்கு வந்து சைடிஷ்டாக வந்து இந்த மந்திக்கு வந்து ஒரு சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 10 வரமிளகா போட்டுக்கிடுங்க. ஒரு 10 பல்லு பூடு போட்டுக்கிடுங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிடுங்க. 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிடுங்க. இதில் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். பழுத்த நல்ல புளிப்புள்ள தக்காளின்னா லெமன் ஜூஸ் வேண்டாம், இல்லைன்னா பாதி சேர்த்துக்கிடுங்க. இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்து திருப்பியும் ஒரு தடவை கூட அடித்து எடுத்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம இதை ஒரு பவுலில் விட்டு வச்சிடலாம். இப்போ வந்து சைடிஷ்டாக வந்து நம்ம சாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணியாச்சு. அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு 3 பாயில்டு எக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த மந்திக்கு ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.